பிறந்த நாள் முடிச்சு அடுத்த நாள் வீடியோ போடல சரியா இது நம்ம ஏழாம் அது கேட்டது ஏன் எங்களை சொல்லி நாங்கள் வந்து பார்த்தோம்னா டெக்கரேஷன் முடிக்கலாம் அதாவது கேஷ் நாங்கள் எடுத்துட்டோம் ஒரு மாசத்துக்கு அது சரி வெடிக்காது இவ்வளோ நம்ம சாப்பாடு நல்லா போட்டு தருவோம் அப்படி அம்மா வந்து போட்டா அப்புறம் 5 இருக்கும் அப்படி எப்படி விடுங்க எப்படி கை அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு வேணுமெண்டா வந்து விடலாம் நல்லா பிடிக்க பாருங்க உங்களுக்கு விரும்பினா இந்த சார் நாங்கள் பிறந்த நாள் முடிச்சு அடுத்த நாள் வீடியோ போடல சரியா இது நம்ம ஏன்னா சரியான சனங்கள் எல்லாம் வந்து இருந்து எங்களாம் சமாளிக்காம போச்சு அதனால ஆளாலே இல்லாது வீடியோ போடுறது உண்மையில வந்து நிறைய பேர் வந்து கேட்டது ஏன் எங்களை சொல்லல நாங்க வந்துட்டு வந்தோம்னா டெக்கரேஷன் பிடிக்கலாம் செஞ்சீங்களா நிறைய பேர் கேட்ட இது போட்டோ படிச்சா நீங்களே எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் நாங்களும் வருஷம் இப்படி நாங்கள் நிறைய நாங்க வீடியோ செய்யறாங்க அதனால நாங்க இதுக்காகத்தான் அந்த இதே பிடிச்சி செய்த நாங்க நம்மள வந்து வீடியோல போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்ப அதுக்காகத்தான் நான் வீடியோல வந்து போட்டா அதை பார்த்துட்டு சில பேருக்கு வந்து தெரியாது அதாவது நீங்கள் டெக்கரேஷன் பிடிச்சிருக்கீங்களா இல்லை நீங்கள் சொல்லியிருப்பீங்களானே எங்களை சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டது அதே சமயம் வந்து நாங்கள் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கொள்கிறோம் நாங்கள் வீடியோக்காண்டி தான் அந்த டெக்கரேஷன் வந்து பிடிச்சது அப்போ அதையும் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டு உண்மையிலேயே நாங்களும் இது சொன்னாங்க அப்படின்ட்டு மிச்சம் பண்ணி சொன்னால் அந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க வித்தியாசமான யாரும் வந்ததுமே வரையிட்ட நிறைய பேர் வீடியோவுக்கு வர மாட்டேனாதான் அதனால எங்களை கூட வீடியோ செய்யறாங்களே எங்க அண்ணியாக்களாவே கொஞ்சம் வரையில அவங்க அங்கே அவ ஒவ்வொரு வருஷம் மாறவன் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க இவ்வளவு பேர் எல்லாம் மிஸ் பண்ணி இவ்வளவு நடந்தது நீங்கள் அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க எங்களுக்கு வளமையா தெரியும் எங்களை வீடியோ பாக்குறார்கள் எங்களுக்கு நல்ல மாதிரி எங்களோட நல்ல மாதிரி இருக்கிறவர் இதாத்தானே சேர்க்கிறாங்க ஒரு 150-160 பேருக்கிட்ட வாட்ஸ்அப் நார்மல் கால் அது இது வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க உண்மைக்குமே நான் கூட எதிர்பார்க்கல தெரியுமா அண்டை கூட ஒரு பண்ணி சொல்கிறான் நான் நினைச்சேன்னா ஒரு 10-15 பேரை தான் ஸ்டேட்டஸில் ஸ்டோரி இது விட போகிறீங்க பார்க்க இத்தனை பேரை விட்டுருக்கீங்களா நான் சொன்னேன் இல்லை எனக்கு போட்டாக்கெல்லாம் போட்டிருக்கிறேன் எனக்கு சரியில்லை எல்லாரும் மிஸ் பண்ணி போடணும் அதே சமயம் பிறந்த நாள் கழித்து அடுத்த நாள் ஒருத்தனை வந்து போட்டான் அவன் டவுனுக்கு கண்டு மறைச்சிட்டான் எல்லாரையும் போட்டேன் ஏன்னா இரவு நின்று பார்த்து கொண்டானா தண்டியை நீ போடலை அப்போ நின்று அதில் மறைச்சி ஸ்கிரீன்ஷாட் அடித்து ஸ்டேட்டஸ் வந்து விட்டேன் அப்போ அவ்வளோத்துக்கு வந்து எங்களை நேசிக்கிற ஒரு வந்து நிறைய பேர் இருந்தாலுமே அவ்வளோ சந்தோஷமே நம்ம அப்படின்னு சொல்லி கொண்டு இப்போ இன்னொரு வீடியோ செய்ய போகிறோம்டா ஆமாம் என்னம்மா செய்ய போகிறோம் ஒரு திருப்பி வந்து கறி வைக்க போகிறோம் அதாவது அம்மாண்ட வீடியோவில் அந்த அம்மா சமைச்ச வீடியோவில் இப்போ மட்டுக்கும் வந்து கொமெண்ட் வரேன்னா அதை திருக்க அம்மா காய்ச்சினவா போல இருக்கு அது இப்போ 2ஆவதா போட்டுறாங்களே திருக்கக்காரி அது உங்க முன்ன வந்தாதான் இருக்கு அதுக்கப்புறம் நான் நிறைய தரம் போட்டுட்டேன் திருக்கக்காரி இப்போ இதுவும் ஒரு கடைசியாக போட்டுக்கிடா இருக்குது இதோட நிற்கிறது எதிர்க்கு ஓகே அப்போ அதே மாதிரி சொல்லிக்கொண்டு இப்போ தொடர்ச்சியாக வந்து போவோம் அதுக்கு முதல் வந்து எங்களோட சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பண்ண கொடுத்துக்கிட்டா நாங்கள் போடுற வீடியோ பின்னேரம்டா கிளி இப்போ என்னன்னு தெரியும் மைனாவோட இருக்கு சரி ஓகே உடனே பேர் இப்போ தொடர்ச்சி நாங்கள் எல்லாமே வந்து எடுத்து எல்லாம் செய்துட்டோம் நம்ம சாப்பிட்ற கட்டம் தான் அப்போ அதே மாதிரி கிச்சனுக்கு போயிட்டு பார்ப்போமே நம்ம ஓகே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து திருக்க வேண்டியிருக்கீங்களா அம்மா இது என்ன திருக்கையம்மா இதுக்கு பேர் இது கட்டு திருக்க அதாவது எங்களோட வீடியோ வந்து இப்போ மட்டும் கொமெண்ட் வந்து கொண்டே இருக்கு தெரியுமா முதல் போட்ட திருக்க கரைக்கோ இது என்ன தக்காளி பழம் நாங்கள் ஒரு பிரட்டி ஒரு கறி வைக்க போகிறோம் திரு கண்ணு நாளாச்சு நாங்கள் சமையல் போட்டு அதனால நாங்கள் ஒரு பிரட்டியோட கறி வைப்போம் வித்தியாசமான தக்காளி பழம் போட்டு நம்ம தக்காளி பழம் பண்ணிக்க தக்காளி பழம் போட்டு நல்லபடியாக வதக்கி போட்டு வச்சா நல்லா இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகா உள்ளியும் ரம்பையும் கருவேப்பிலையும் வச்சிருக்கு இருக்கு நல்லா இருக்கு தக்காளி பழத்தை மற்றது நாங்கள் போடையக்க கடகும் பிரிஞ்சிடவும் காட்டுவோம் பாலும் இருக்கு முக்கியமான விஷயம் என்னட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் நாங்கள் எடுத்துட்டோம் ஒரு மாசத்துக்கு அதுதான் ஒரு மாசத்துக்கு பிறகு நாங்கள் எடுத்துருக்கோம் அப்போ நாங்கள் இதுக்குள்ள டெய்லியாக கொஞ்சம் சமையலை நாங்கள் போடுவோம் இப்போ நாங்கள்
சட்டியை வைக்க மாட்டேங்குது. அதோட நாங்கள் இன்றைக்கு மண் சட்டி காய்ச்ச போகிறோம். பிறகு என்ன சித்தியாக விளையாட்டு கொடுக்குறீங்களா? நாங்கள் விதத்தோட கொஞ்சம் சட்டி வாங்கி எடுப்போம். எங்களுக்கு வந்து கோயிலும் வந்து துவங்குது. ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்ற மச்சங்களை சாப்பிடுவோம். சாப்பிட்டு நாங்கள் இப்போ மஞ்சள் சட்டி வாங்கினா நாங்கள் எடுத்து வைக்கிறோம். நல்லது. இப்போ நாங்கள் இந்த கறியை நாங்கள் இருக்கா காய்ச்சோம். பார்த்தீங்கன்னா மண் சட்டியை பார்த்தீங்கன்னா பூவா வருது. நம்ம என்னத்துக்காண்டி பூவா வருது? அம்மாவுக்கு சரியா புழுவமே இருக்கு வேணும் உங்களுக்கு. இந்த கேஸ் இல்ல எடுத்தது கணக்கு கறி வைக்க சாப்பாடு பைத்தங்க புரட்டலும் அது அடுப்பு நடக்குது. இது பருப்பு. இது அம்மாக்கும் அப்பாவுக்கு எங்களுக்கு சோறு. இதை பார்த்தீங்கன்னா சோறு உங்களுக்கு வெள்ளை சோறு. அதுக்காக உங்களுக்கு முன்னே எல்லாரும் இருக்கிற வீட்டில் இருந்தால் சாப்பிட்றோம். பொதுவாக அதை தான் சொன்னாங்க சாப்பிட்றா சேரம் ஜோசிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடுகும் பெருஞ்சிடும். இது கடுகும் பெருஞ்சிடும் தான். இது கொட்டட்டு மேலே சரியா ஓகே. ஆமாம் வெங்காயம் வெட்ட போகிறீங்களே. நாங்கள் கழுவி வச்சிருக்கிறோம். வெங்காயம் வெட்டுவாங்க. நாங்கள் எல்லாத்தையும் காட்டுக்கணும். டக்கு டக்குன்னு சமையல் இதண்டே இல்லாதான் எங்களுக்கு வராது. அது சரி. அப்போ நாங்கள் வெங்காயத்தை வெட்டுவோம். அனிதா நிற்கிறாளேம்மா? அனிதா நிற்கிறோம். அனிதாக்கா என்ன செய்றீங்க? வலுக்கட்டு நிற்கிறீங்களே. அப்போ என்ன செஞ்ச நீங்கள்? காய்ச்சலும் தடிமை. காய்ச்சலையா? அவங்க அந்த கேக்கு காசு கொடுக்கல. அதான் காய்ச்சல் வந்துட்டு போல கொடுத்துடுவோமே நம்ம உடனே. ஓ ஓ காசு தெரியலையே. அடுத்தா கேக் காசு தரா வரையோ காய்ச்சல். பாத்தி சரி நாங்கள் கொடுத்துவே நம்ம கடை எங்களுக்கு. பச்சை மிளகா நீங்கள் வெட்ட நல்லா வடிவாக இருக்குது தெரியுமா? ஒரு வெங்காயம் பட்ட மாட்டேன் தெரியுமா? உடனே கண் கலங்க மேலே. அதுதான் என்னண்டு சின்ன வடிவு தானே. பச்சை மிளகா கூட கூடாது எனக்கு. ஏனம்மா உள்ளி எடுத்து வச்சுக்கிறேன் அடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இல்லை. உள்ளியை நாங்கள் வதக்கிட்டு போடுவோம். இப்போ நாங்கள் சட்டியை சூடாக்குவோம். என்ன சட்டி சூடாகிட்டு நீங்கள் எண்ணெயை விட்டாச்சு. தக்காளி பழம் போட்டேன். சரி சரி ஓகே. எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்டு நாங்கள் தக்காளி பழத்தை வெட்டுவோம். சரி நல்லா பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் தான் வந்து வெட்டப்புறம் லைட்டாக காணிடு. மொத்தமாக ஃபோக்கஸ் லைட்டாக எங்கடாக்கு தான் கடுகு போடுவோம். கடுகு தெரிஞ்சு வெடிக்காது. வெடிக்கும் வேறுப்பா தான் வெடிக்குது. வெங்காயத்தையும் போடுவோம். இதோட தண்ணிக்கு வெடிக்குது நம்ம. சரி இது வதங்கி கொண்டு போய்ட்டு நாங்கள் தக்காளி பழம் போடுவோம். கையால் பார்த்தீங்கன்னா தக்காளி எனக்கு தக்காளி பழம் திருக்க கறிக்கு போடுறது ஏன் வித்தியாசமாக தான் இருக்கும். நல்லா நல்லா இருக்கும். அம்மா செய்கிறத பார்த்து செய்து பழம். இதெல்லாம் விளையாடி தக்காளி மிளகு என்ன கோயில் வரலாம். இனி கோயில் தானே ஃபுல்லாக எல்லாம் விளையாடி. எவ்வளோ ஆச்சு தக்காளி பழம்? ஒரு கிலோ 100 ரூபாக்கும் இல்லை. இப்போ இப்போ எடுக்க 1 ரூபா 1/2 கிலோ. 1/2 கிலோ 100 ரூபா. பாவம் தானே தோட்டக்காரங்களுக்கு லாபம் தானே. பாருங்க தக்காளி பழத்தில் பார்த்தீங்களோ வடிவாக இருக்குங்க. சரி ஓகே மிளைய பாருங்கோ காட்டி விடுங்க. அது சட்டிக்கு இருக்கும். வா உள்ளியும் ரம்பையும் இப்படி விட நம்ம இப்படியே போட போறீங்க. அப்போ கடைக்கு பிடிச்சி விட. இது மற்ற வீட்டுக்காரங்க அதான் யோசிச்சேன் எவ்வளோ அதை போட்டிருக்கீங்க. இது ரம்பை உள்ளியும் ரம்பையும் போட்டு அடித்து வதங்கி கொண்டு வந்து நாங்கள் தக்காளி பழம் போடுவோம். சரி நீங்கள் குறைக்கச்சல ஃபுல்லாக பிடிச்சிங்க. சரி இன்னும் வதங்கி கொண்டு வருது இந்த மண் சட்டிக்கு. பைத்தங்காய் பிரட்டை. இவர் உருளைக்கிழங்கும் பைத்தங்காயும் நாங்கள் பிரட்டெல்லாம் கணக்க சாப்பிட மாட்டேன். மீன் கறியல்லோ. அப்போ அதாவது நான் கொஞ்சம் பைத்தங்காய் 100 கிராம் பைத்தங்காய் கிட்ட தான் எடுத்துனா கறி வச்சு நான் உருளைக்கிழங்கு. அம்மாவுக்கு இந்த பைத்தங்காய் இல்லாட்டி சமைக்க சாப்பிட மாட்டேன். எனக்கு சித்திக்கு அடுத்து தக்காளி பழத்தை போடுமா? போடும் பார்த்தோம்டா பாருங்க தக்காளி பழம் என்ன அப்படி போடுறீங்க? நான் கூட்டையில இது நீங்களாம் கூட்டினீங்க சார். கல்லுக்கு போடுவோம். கல்லுக்கு போட்டு நாங்கள் மூடி விடுவோம்மா. மூடி எத்தனை நிமிஷம் தர? 2 நிமிஷம் தர. போடுவோம். அது கல்லுக்கு
இப்போ போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடணும் நம்ம வதங்கி கொண்டு வரணும். வந்தோடனே நாங்கள் போட்டுருவோம். ஓகே இங்கே வேறு இன்னும் கலர் உண்டு பட்டாவுண்டு நல்ல வடிவாக இருக்கும். இங்கே இருக்கும் மஞ்சள் வேறு செம்மையாக இருக்கு. தக்காளி இது திருச்சி எடுங்க. இதுக்கு நான் கொட்ட போகிறேன் பாருங்க. அஜி மணிக்கலாம் நான் கோடு இதுதான் பார்க்க தெரியுமா? சரி மூடுவோமே. வடிவா பிரட்டுங்கம்மா, வடிவா பிரட்டும். தெரியுமா தண்ணி விடும், பால் விடும். பால் நாங்கள் குளிப்போம். சரி வச்சுட்டு போங்க. நாங்கள் பால் வைப்போம். கோழி இறைச்சி மாதிரி கிடக்கம்மா. அது இறைச்சி தான் இங்கே அம்மா பால் தருவா வளர்கானம் தானே. ஓ இது கொதிச்சு போடுவோம். நாங்கள் இப்போ மஞ்சள் தூள் போடுவோம். மஞ்சள் போட என்ன கேட்குறீங்க? நான் சமையல்காரன் மாதிரி மஞ்சள் தூள் போடட்டும். இறைச்சி தூள் மாதிரி கிடக்கம்மா. மாதிரியே இருக்குது. மண் சட்டி கொதிச்சா லைட்டாக இருக்கும். கொதிச்சா சூடு வரைச்சான்னு சொன்னால் உடனே வச்சாலே கொதிச்சு கொண்டே இருக்குங்க. கொதிச்சு கொண்டே இருக்கு. மண்ணண்ட இதுதானே, மண் இதுதானே. தூள் போட பாவம்மா. இந்த நாங்கள் பார்த்துக்கிட்டா ஆமாம் இதுக்குள்ள நீங்கள் அரிசி சோறாக போடுங்க. மஞ்சள் வாழையில பட்டி நான் நம்ம எப்படி வந்துட்டு பாருங்க கொஞ்சம் பாவப்படுத்தி இருக்கிறீங்க. ஓம் முடியுமா கத்தியால் பட்டினா சித்தி நின்று தான் பட்டினது ரெண்டு கொஞ்சமாக போடுங்க. எனக்கா எனக்கு சிங்கள ஏரியா பக்கம் இப்படி தான் நம்ம சாப்பிட்றோம். நாங்கள் அதே மாதிரி சாப்பாடு நல்லா போட்டு தருவாங்க. மண் சட்டி வாங்க. உங்களோட செலவா எந்த செலவாக பைத்தங்க. ஓ லைட்டாக விடுவோம் பைத்தங்காய. இன்னும் தூள் போடையில் இது செய்ய தொடங்கிட்டேன் நம்ம. கொஞ்சம் ரைட் தொட்டு 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 ரைட் ரைட். தூள் அலுவலை பார்ப்போம். சரி தூளாக போடுங்க. நம்ம தூள் போடுங்கிற தூளை பாருங்க. எங்களை நாங்கள் அம்மா செய்கிற தூள் என்னம்மா நாங்கள் கடையில் வந்து வாங்குறீங்களே. கடை நல்லா தான் இருக்கும். ஓ 2 டேஸால இல்லை போகிற லெவலில் ரெண்டு நல்ல வடிவ நல்ல இதாக பிறகு தான் வச்சி வச்சி பிறகு சாப்பிட்றோம். தெருக்கு சாப்பிட்றோம். சரி உங்களோட விட்டு ஃபேவரட். அப்படி என்ன உண்மையாக ஆசை திருக்க மேலே இது இறைச்சி மாதிரி இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். இன்னும் வத்தோடுமே வத்த கொடுங்க பாருங்களா. அப்படி நல்லா இருக்கு. நீங்கள் அப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே இறைச்சிக்கு அப்படியே போடுங்க. பத்திரிக்கை நல்லா இருக்கு. இல்லாட்டி பத்த கொஞ்சம் பத்த விடுவோம். மூடுவோம். சரி ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சட்டி அதாவது மண் சட்டி பண்ணி கொடுக்குறோம். அவையில் நம்ம பவு பண்ண சொல்லணும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும். நாங்களும் எங்கட கடையை பார்த்து ரசிக்க தானே. சரி பாருங்க. அப்படி அம்மா வந்து போட்டா அப்புறம் 5 வேறுங்க. அப்படி எப்படி விடுங்க அப்படி கையை பாருங்க எப்படின்னு வேறுங்க. சரி குழம்பு மட்டும் மேலே விடுங்க. சரி பருப்பு கறி விட கொஞ்சம் விடுங்க. பருப்பு கொஞ்சம் உண்மையிலேயே பார்க்குறாங்களுக்கு உண்மைக்கும் வாய் வரும். சத்தியமாக வாய் வரும். சரி வெங்காயத்தை போட இன்னும் வாய் வரும். சரி ரைட் ஓகே. இது பருப்பு கறி. ரைட் இவ்வளோதான் எங்களுடைய சாப்பாடு. ஓ ஆமாம் இப்படி இருக்க வச்சிருங்க. அப்போ கையில் இருக்கா ஓடி வாங்க கெரியா வாங்க இப்படி வையுங்க. அப்போ இப்படி வச்சிருங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் மட்டும் சாப்பிடுங்க. நம்ம லைட்டாக அம்மா முதல் சொல்லுவா நீ இல்லை நீங்கள் சாப்பிடுங்க. அம்மாவுக்கு திருக்க கறியை பார்த்துட்டு வாய் வருது. நல்லா இருக்கு. என்னட்டு இது நல்லது இருக்கேன். இது நல்லது. இது 1/2 கிலோ 600 ரூபா. ஓ 1/2 கிலோ 600 ரூபா இருக்கு. நானும் சாப்பிட்டுட்டே இருக்கா. அனிதாக்கா ஒரு நிமிஷம் வந்துட்டு. சரி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. சமைக்கல வந்து பிரிட்ஜில் போட்டுப்போம் எல்லாம் போடுவோம். உங்களையும் புளிப்பிட இல்லையான்னு சொல்லி உண்மையில தக்காளி பழம் நிறைய போட்டு நான் 4 கிலோ போட்டு நான் இருக்கேன். கரைக்கு வந்துருக்கேன். அதனால நான் புளிப்பிட இல்லை. உங்களுக்கு வேணுமெண்டா வந்து விடலாம். சொன்னா தேசிக்கு அப்படி விட்டா நல்லா புளிக்க பார்க்கும். உங்களுக்கு விரும்பினா நீங்க சார் நாங்கள் விட இல்லை. நான் புளிக்க மாட்டேன். தக்காளி பழம் புளிதானே. அதனால நாங்கள் புளிப்பிட இல்லை.
மாதிரி வந்து திருக்க வந்தோமா குடிக்கலாம் நல்லா இருக்கு சட்டப்படி புட்டோட சாப்பிட்டாங்க இரவில் புட்டுக்கு தான் நல்லா அது எவ்வளோ சுட சுட வந்து காய்ச்சல் இருக்கும் நாங்களே அவங்க கொதிப்பிச்சு போட்டும் கீட்டாக்கி போட்டும் சாப்பிடலாம் என்ன கேஷ் வந்துட்டேன் அப்போ கேஷ் வந்து ஒரு அண்ணாக்கு சொல்கிறேன் நான் வந்துட்டு எடுத்துட்டேன் முடிச்சுட்டேன் இனி முட்டை பறிக்கலாமா அண்ணா அடுப்பு மூடிதுன்ற மாதிரி இதை பட்டுன்னு செய்யலாம் தான் முட்டை பறிக்கிறதுக்கு சாப்பிடுங்க அதுக்காக நான் சாப்பாடு எடுத்து தராமட்டு நான் இது சாப்பிடணும் ஒரே மாதிரி தான் செய்யணும் அடுப்புல இருக்கு கேசியர்னு சொல்லி உண்மையில நான் எதிர்பார்க்கல நான் அடுப்புலயே நிறைய தடவை உண்டே நான் பஞ்சியை பார்க்க மாட்டேன் செய்வேன் அது மாதிரி நீ இருந்தா கை உதவியா இருக்கும் டீ போடலாம் பட்டன் ஒரு முட்டையை உடனே ஒரு ஆக்கள் வந்தா இல்லாட்டி சின்னமா இருக்கு வேலைக்கு போட்டு மட்டும் சொல்லுவோம் அப்படி இது உடனே எல்லாம் செய்து கொள்ளலாம் ஓகே அப்போ நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோமே நம்ம உண்மையிலே வந்து ஒரு சும்மா ஒரு வீடியோ நடத்தினாங்க அதாவது வந்து திருக்க கறி அதாவது ஒரு சமையல் வந்து நாங்கள் நிறைய நாள் செய்து நாங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே வர முடியாது நம்ம இது ரெண்டு செஞ்சோம் அப்போ இன்றைக்கு ஒரு சாப்பாடு மாதிரி செய்து இருக்கிறோம் ஓகே அதே மாதிரி மறக்காம வந்து வீடியோ பாருங்க எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ அப்போ அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்.